பிணை கொடுக்கல. அவருடைய சட்டத்தரணிகள் மூலம் பிணைக்கு வந்து நகர்த்தல் மனு கொடுத்திருந்தாங்க. பிணை கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணி தொடர்ந்து விளக்கமறியல்ல அர்ச்சுனாவை வச்சிருக்காங்க. சரி, இந்த கேஸ் என்னதான் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு ஸ்ரீலங்கால எப்படி ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு பங்களாதேஷ்ல இன்றைய நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸை போட்டு அடுத்த நாள் காலையில அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஜனாதிபதி மாளிகையில நடந்த சீன்ஸ் எல்லாமே இன்னைக்கு பங்களாதேஷ்ல வந்து நடந்திருந்தது. யாரு எந்த கட்சி வந்து முன் நிக்குது, முன் வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். கொமனா பார்த்தீங்கன்னா கொழும்பு, நூரலியாலாம் வந்து எந்த கட்சிகள் வரணும் உங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. 2022 ஆண்டு ஜூலை 9 ஸ்ரீலங்கால எப்படி ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு பங்களாதேஷ்ல இன்றைய நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 தடவைகள் பங்களாதேஷினுடைய பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா. பங்களாதேஷினுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகள் இவங்க. முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்து கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா எஞ்சி இருந்தவங்க, முஜிபுர் ரஹ்மானுடைய ஃபேமிலியில எஞ்சி இருந்தவங்க ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரியும் தான். 1971 பாகிஸ்தான்ல இருந்து பிரிந்து சுதந்திரம் பெற்ற நாட்டுக்கு முதல் அதிபர் பதவி வைத்திருந்தார் முஜிபுர் ரஹ்மான் அவர் கூட எக்கச்சக்கமான பிரச்சனை வந்தது. 1971 ஆண்டு பாகிஸ்தான்ல இருந்து பிரிந்து சுதந்திரம் பெற்ற பங்களாதேஷை வந்து முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் முதல் அதிபராக இருந்து ஆட்சி செஞ்சாரு. அதுக்கப்புறம் 1975 ஆண்டுல வங்கதேசத்துல வந்து ஆட்சியை வந்து இராணுவத்தினர் வந்து கவிழ்த்தாங்க. அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே படுகொலை செய்யப்பட்டாங்க. முன்ன சொன்ன மாதிரி எஞ்சினது ஷேக் ஹசீனா அவர்களும் அவர்களுடைய சகோதரி ரெஹானா அவர்களும் தான். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வர்றாங்க. அரசியலுக்குள்ளே வந்து ஒரு போட்டி காணப்படுது. ஆனால் ஒரு 16 வருஷம் பங்களாதேஷ் வந்து வறுமையில் மூழ்கி இருந்த ஒரு பங்களாதேஷை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இவருடைய ஆட்சி வந்து ஊழல் நிறைந்த ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அண்மையில் வந்து மாணவர்கள் இவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக வந்து போராடி இருந்தாங்க. ஒரு சில பிரச்சனை காரணமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஊர் மக்கள் சேர்ந்து போராட்டம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த போராட்டங்களில் கிட்டத்தட்ட 90 பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. அப்புறம் பார்த்தாங்க சரி வரல. டாக்கா, பங்களாதேஷினுடைய தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான பிரதமருடைய மாளிகைக்குள்ள பூந்து அங்கே உள்ள ஷோஃபா, நாட்காலி, அது இது அங்கே உள்ள பொருட்கள்லாம் தூக்கிட்டு போகிற காணொலிகள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து வெளியாக இருந்தது. சேம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஜனாதிபதி மாளிகையில் நடந்த சீன்ஸ் எல்லாமே இன்னைக்கு பங்களாதேஷில் வந்து நடந்திருந்தது. நாடு மட்டும் வேற, தலைவர்கள் மட்டும் வேற. இங்க ஒரு பெண் இருக்காங்க, அங்க ஒரு ஆண் இருந்ததாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய சகோதரி கூட ஹெலிகாப்டரை வந்து வரவழைத்து நாட்டை விட்டே தப்பி ஓடிட்டாங்க. பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கிற டைமில் அவங்க இந்தியாவுக்கு போயிருக்கிறதாக பிபிசி ஊடகம் வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில பங்களாதேஷினுடைய இராணுவ தளபதி வக்கேர் உஸ் ஜமான் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா இடைக்கால அரசு ஒன்று ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த என்னுடைய நண்பி ஒருத்தங்க வந்து பங்களாதேஷில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட மெசேஜ் போட்டேன், என்னம்மா ஓகேவா அப்படின்ட்டு. என்னன்னா இன்டர்நெட் ஜாமரை வந்து போட்டு விட்டாங்க. கால் வராது, கால் போகாது, வாட்ஸ்அப் எதுவும் ஒர்க் பண்ணல கொஞ்சம் நாட்களாக. அப்புறம் அவங்க போட்டு 1 வீக் கழிச்சு தான் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஓகே, நாங்கள் வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 இயர்ஸ் படிப்புக்காக அங்கே போயிருக்காங்க. அப்புறம் நான் சொல்ல சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா சேர்ந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களோட சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நாட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டேன். இல்லை ஓகே, நாங்கள் இருக்கிற இடம் ஓகே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொன்னாங்க. பட் இன்னைக்கு நான் அவங்களுக்கு மெசேஜ் போடலை. அட் த சேம் டைம் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே நடந்தது தான். ஒரு லிமிட் வரும்பொழுது அங்கே ஆட்சி, அதிகாரம், துப்பாக்கி, இராணுவ படை, முப்படை, அந்த படை, இந்த படையெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அங்கே பவர் இருக்கு மக்கள் கிட்ட தான் அப்படிங்கிறத ஏற்கனவே ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து நிரூபிச்சிட்டாங்க. இதை இன்னைக்கு பங்களாதேஷ் மக்களும் வந்து நிரூபிச்சு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். நம்ம வந்து நம்மளுடைய சேனல் வந்து உள்நாட்டு விஷயங்களை தான் அப்படியே வந்து எடுத்து கையில் கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ வெளிநாட்டு விஷயங்களை பெருசாக தலையிடாது, ஆனாலும் நடக்கிறத அப்படியே சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம விஷயத்துக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள வருவோம். நம்ம வீட்லயே 1008 பிரச்சனை, இல்லை ஊர் உலகப்பட்ட பிரச்சனை நம்ம எடுத்து தலைக்குள்ள போட்டோம்னா இன்னொன்று பிரச்சனை வருங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம், இப்படி இருக்கட்டும். இன்னைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து
வந்து சில விஷயங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்குமே 17 பேர் கட்டுப்பணம் கட்டியிருக்காங்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு. அதில் சரத் பொன்சேகா அவர்களும் இன்னைக்கு போய் வந்து கட்டுப்பணம் கட்டியிருக்காரு. ஸோ 17 வேட்பாளர்கள் 2024 ஜனாதிபதி தேர்தல் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போறாங்க. இது வரைக்கும் 17 பேர். இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பார்ப்போம் யாருன்னு. நாளை மறுநாள் 7ஆம் தேதி பொதுஜன பெரமுன தங்களுடைய வேட்பாளர் அறிவிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில மிக முக்கியமான விஷயம், இலங்கையில வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாக்கா நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஸோ 1,71,40,354 பேர் வந்து இலங்கையில வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதிகமான வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக கம்பஹா மாவட்டம் வந்து பதிவாகி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் 18,81,129 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் 17,65,351 பேர், களுத்துறை டிஸ்ட்ரிக்ட் 10,24,244 பேர். நான் சைடில் காமிக்கிறேன், எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. 22 நிர்வாக மாவட்டங்களில் உள்ள மொத்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்டே இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டி மாவட்டம் வந்து 11 லட்சம். அதுக்கப்புறம் மிச்சத்தை நீங்கள் சைடில் பார்த்துக்கோங்க. மாத்தள மாவட்டம் 4 லட்சம், நுரலியா மாவட்டம் 6 லட்சம், காலி வந்து 9 லட்சம், மாத்தர 6 லட்சம், ஹம்பாந்தோட்டை 5,20,940, யாழ்ப்பாணத்தில் மொத்தம் வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,93,187, கிளிநொச்சியில் 1 லட்சம், யாழ் மாவட்டத்தில் 4,92,000, வன்னி மாவட்டத்தில் டோட்டல் வாக்காளர்கள் எண்ணிக்கை 3,06,081. அண்ட் இதில் வன்னியில் பார்த்தீங்கன்னா வவுனியாவில் 1,28,000, மன்னார் மாவட்டத்தில் 90,000, முல்லைத்தீவில் 86,000, மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4,49,000 பேர் இருக்காங்க. திகாமடுலையில் 5 லட்சம், திருவோணமலையில் 3 லட்சம், குருநாகலில் 14 லட்சம் பேர் இருக்காங்களா வாக்களிக்க தகுதியானவங்க. புத்தளம் மாவட்டம் 6 லட்சம், அனுராதபுரம் 7 லட்சம் நம்ம ஏரியா. அண்ட் புலனறுவ 3 லட்சம், பதுல்ல 7 லட்சம், மொனராகல 3 லட்சம், அண்ட் ரத்னபுரம் 9 லட்சம், கேகல்ல 7 லட்சம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ பார்ப்போம், இந்த வருஷம் கம்பா மாவட்டத்தில் அதிகளவான வாக்காளர்கள் வந்து பதிவாகியிருக்காங்க 18 லட்சம் அப்படின்னும் பொழுது யார் எந்த கட்சி வந்து முன் வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். கொமனா பார்த்தீங்கன்னா கொழும்பு, நுவரெலியாலாம் வந்து எந்த கட்சிகள் வரணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாட்டி எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் சோஷியல் மீடியாவில் அதிகளவான கார்ட்டூன் புகைப்படங்கள் வந்து வெளியாயிட்டு இருக்கு. ரோஹன அகால கும்புரா அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த கார்ட்டூன்களை வந்து வரைஞ்சிருக்காரு. நான் ஒரு பேஜில் இருந்தால் எடுத்தேன். என்னன்னா இப்போ இந்த ரணில் அவர்கள் வந்து மொட்டு கட்சியினுடைய முக்கால்வாசி பேரை எடுத்து போட்டார் இல்லையா, அந்த பக்கம் 90 பேர்கிட்ட. இப்போ இருக்கிற மிச்ச சச்சம் ஒரு 14 பேரையும் வந்து எடுக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்க போகுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வருது. என்ன நடக்கும்னு தெரியல. அதில் அவங்க நேற்று யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வேட்பாளரை நீ அறிவிக்கலன்னா என்ன, இந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நேற்று கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரோஹித் அபேகுணவர்தனுடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கார்ட்டூனை பாருங்க, மொட்டு வந்து தன்னைத்தானே குத்திக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல அவர் வந்து கார்ட்டூனை வரைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த மீம்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வைரல் ஆகியிருந்தது, அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். தென் மொன பக்ஷதபாங் அப்படின்னு கேட்குறாரு, மமதெங் கெம் ஜன பெரமுனபாங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு ஆடுன்னு நினைக்கிறேன், ஆடா நாயான்னு தெரியல. ஆட்டோட தலை வந்து ரணில் பக்கம், அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா SLPP பொதுஜன பெரமுன பக்கம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பஸ்ஸில் நாமளே மஹிந்த யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அண்ட் மஹிந்த வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் வந்து அப்பாச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி யானை இருக்கு, கீழே மொட்டுக்கள் எல்லாம் வந்து யானை பக்கம் போயிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு மீம் போட்டிருந்தாங்க, மஹிந்தகே மினிசு போட்டுவ தெக்க ஹெபை முழு போட்டுவமா ரணில் லெக்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மீம்ஸு. அப்புறம் இந்த அண்மையில் வந்து போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்கப்பா, அது எங்கன்னு தெரியல கரெக்டாக. ஜனாதிபதி ரணில் தமாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி ரணில் தான் அப்படின்னு போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. இப்போவே அடிச்சிட்டாங்க. அதுக்கு கீழே ஒருத்தர் மீம் போட்டிருக்காங்க அப்படின்னா, ಒಂದ ವೆಲಾವಟ ಮತಕ್ಕರೆ ನೆತ್ತಂ வெனக்கெனக்கியலா இத்தானிட்டு நல்ல நேரம் ஞாபகப்படுத்திங்க, இல்லைன்னா நான் வேற யாரோ ஜனாதிபதினு நினச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் கிண்டலாக போட்டிருக்காங்க.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலியில் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மாநாடு வந்து அன்னைக்கு நடந்திருந்தது. அதில் வந்து மொட்டு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க, கம்பா மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இவர் பக்கத்தில் ரணில் கிட்ட இருந்து பேசிட்டு இருக்காரு. அது என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. என்னன்னா, அண்ணா அரையா தம்மாய் பெங்கு ஹோரா கேளா என்ன கியூ அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்கவே காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதே மீட்டிங்காக அடுத்த மீட்டிங்கான்னு தெரியல, மஹிந்தானந்த அலுத்கமகே மொட்டுவினுடைய அடுத்த இதழ், மிக முக்கியமான இதழ், இவர் கூட இப்போ ரணிலோட தான் இருந்துட்டு இருக்காரு. இவர் தான் இன்னைக்கு காலையில் விமல் வீரவங்ச வெளுத்து வாங்கியிருந்தாரு. ஸோ இவர் தான் சொல்லியிருந்தாரு, மகாபேங்க் ஓரா வந்து ஜெயிலுக்கு அனுப்பு வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி சொன்ன இவர் இப்போ எப்படி ரணிலோட சேர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் கீழே மீன் போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு தாம நிந்தை அண்ணன் எது மாங் ஹிரே தானகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நான் என்னைய வந்து ஜெயிலில் போடு வரைக்கும் உனக்கு இன்னும் தூக்கம் போகலையா அப்படிங்கிற மாதிரி ரணில் வந்து மஹிந்தானந்த கிட்ட கேட்குற மாதிரி கிண்டலாக ஒரு மீம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பக்ஷ, அடுத்த பக்கமும் பக்ஷ, ரெண்டு பக்கமும் ரெண்டு கட்சி இருக்குது. ரெண்டு கட்சியிலேருந்து தேசபாலன குணுக்கூடைய அரசியல் குப்பை தொட்டிக்குள்ளே வந்து எல்லா கட்சி உறுப்பினர்களும் விழுந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ மீனிங்ஃபுல்லான ஒரு கார்ட்டூன் பாருங்கள். அதுக்கப்புறம் 2019 மொட்டு இப்படி தான் இருந்தது. இப்போ 2024 மொட்டை வந்து பூச்சி அரிச்சு பூச்செல்லாம் அரிச்சு கடைசியில் மொட்டை காண இல்லாத தண்டு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். செம்மையாக இருக்குது இந்த கார்ட்டூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை, அதுக்கப்புறம் இது எனக்கு எக்ஸாக்ட்லி ஒரு விஷயம் புரியலைங்க. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சியின் சின்னம் வந்து மொட்டு சின்னம் இல்லையா? இந்த மொட்டு சின்னம் வந்து அது தாமரை மொட்டா இல்லைன்னா சும்மா மொட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. தெரிஞ்சவங்க வந்து கீழே போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன, அந்த மொட்டு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, அதனால தான் கேட்குறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொட்டு இருக்குது, மொட்டு அப்படியே வளைஞ்சு போயிட்டு வாடி போயிருக்கு, மொட்டுல இருந்து பூச்சி புழுக்கள் எல்லாம் போயிட்டு யானைக்கு பின்னாடி போயிட்டுருக்கு. பாருங்கள், சில விஷயங்களை வாயால் சொல்ல முடியாது. கார்ட்டூனிஸ்ட் வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக டீப்ஃபுல்லாக ரொம்ப டீப்பான ஒரு தாட் அதுக்குள்ளே வச்சு நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரு படத்தில் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களா, இப்போ உள்ள அரசியல் நிலவரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த கார்ட்டூன்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கு. சரி, இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். என்னன்னா, நான் இன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து ஏற்கனவே சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி 2017-18 நினைக்கிறேன், கரெக்டாக மறு வருஷம் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பதில் அத்தியட்சகராக வந்து ஒரு 25 நாள் வந்து ஒர்க் பண்றாரு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில். ஆல்ரெடி இருந்த வைத்திய அத்தியட்சகர் வெளிநாடு போனதன் காரணமாக இவரை வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் 22-23 நாள் ஒர்க் பண்ணாரு. அங்கே நடக்கிற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்தாரு. அங்க என்னென்ன நடக்குது, போஸ்ட்மார்ட்டம் சைட்ல, சர்ஜரி பண்ற சைட்ல, ஐசியூ யூனிட்ல, அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல, இப்படி பல பிரச்சனைகளை பத்தி எல்லாம் வெளுத்து வாங்கி போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு மக்கள் சப்போர்ட் வந்து நிறைய இருந்தது. அந்த சப்போர்ட்டை வச்சு அவர் முன்னாடி வரும்பொழுது விமர்சனங்களுக்கு உள்ளானாரு அப்படிங்கிற பிரச்சனை நம்ம வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவரை வந்து அந்த பதவியில இருந்து தூக்கி அந்த பதவிக்கு கே ராஜீவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை என்ன பண்ணாங்கன்னா, பேராதனி ஹாஸ்பிட்டலுக்கு இவரை வந்து இடமாற்றம் செஞ்சு அங்க வந்து பதவியை கொடுத்து வச்சிருந்தாங்க. அதே பதவியில வேற பதவியை கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நடந்துச்சு, அவர் மேலே ஏற்கனவே கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பழைய சப்ஜெக்ட், ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட். அப்புறம் இவர் வந்து கொழும்புக்கு போயிருந்த இடத்துல திரும்ப மன்னாருக்கு போயிருந்தாரு. என்னத்துக்கு மன்னாருக்கு போனார் அப்படின்னு கிட்ட ஒரு பிள்ளை ஒன்று வந்து இறந்து போயிருச்சு. அந்த பிள்ளை ஏன் இறந்து போச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு தகவல் சேகரிக்க போன இடத்துல வைத்தியர்களுக்கு வந்து குந்தகம் விளைவிச்சாரு, சேவைக்கு குந்தகம் விளைவிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணி கடந்த சனிக்கிழமை 3ஆம் தேதியா கடந்த சனிக்கிழமை வந்து 3ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து மன்னார் நீதவான் முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தி அவருக்கு வந்து 7ஆம் தேதி வந்து 7ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ண வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிணை கொடுக்கல, அவருடைய சட்டத்தரணிகள் மூலம் பிணைக்கு வந்து நகர்த்தல் மனு கொடுத்திருந்தாங்க. பிணை கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணி தொடர்ந்து விளக்கமறியல்ல அர்ச்சுனாவை வச்சிருக்காங்க. சரி, இந்த கேஸ் என்னதான் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு ஆரம்பத்தில் விளங்கல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும், ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்து அந்த பிள்ளையோட வீட்டுக்கே போயிட்டு சில விஷயங்களை வந்து போட்டிருந்தாரு. அரவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாரு. நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த பிள்ளை பார்த்தீங்களா, திருமதி மரியராஜ் சிந்துஜா அப்படிங்கிற 27 வயதான பிள்ளை, பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியான பிள்ளை, பட்டமளிப்பு விழாவுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் பட்டமளிப்பு விழா நடக்கல, அதுக்கெல்லாம் கல்யாணமாகி அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா மன்னார் தம்பண்ணை குளத்துல. இவங்க வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஜூலை 9ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில். அதுக்கப்புறம் ஜூலை 9ஆம் தேதி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க
குழந்தை பிறந்திருக்கு. ஜூலை 11ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாயும் சேயும் நல்லபடியாக வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு 17 நாட்கள் கழிச்சு, அவங்களுக்கு நார்மல் டெலிவரி கிடையாது, சிசேரியன் தான். அதுக்கப்புறம் அந்த தையலை வந்து கட் பண்ணுறதுக்காக 17 நாட்கள் கழிச்சு அவங்க தையல் வெட்ட போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 9ஆம் தேதி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. 11ஆம் தேதி வீட்டுக்கு வர்றாங்க. திருப்ப 27ஆம் தேதி ஜூலை மாதம் 27ஆம் தேதி மிட் நைட்டில் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டேன்னு நினைக்கிறேன், அவங்களோட அம்மா சொன்ன மாதிரி ஞாபகம். அன்னைக்கு இவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆயிருக்கு, குருதி போக்கு வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப தாங்க முடியாத வழி. நள்ளிரவு டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நைட்டு நள்ளிரவு டைமில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில். அன்னைக்கு நைட்டு எந்த தாதியர்களும் வரல. தாதியர்கள் வைத்தியர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குவார்ட்டர்ஸில் போய் இருந்துட்டாங்க. யாருமே இது பண்ணல. விடியும் வரைக்கும் இருந்திருக்காங்க, யாரும் வரல, மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உயிரிழந்து போன சம்பவம். இந்த சம்பவம் அர்ச்சுனா அவர்களுக்கு கேள்விப்பட்டுதான் அர்ச்சுனா அவர்கள் வந்து என்ன பண்ணார்னா, மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ள மகப்பேற்று பெண்கள் அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு போயிட்டு மகப்பேற்று அந்த வைத்திய நிபுணர் கிட்ட இவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இவர் மாத்திரம் போகல, 2 பேர் போயிருக்காங்க. லாஸ்ட் வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி நைட்டு அடுத்த அதாவது வந்து அனுமதி இல்லாமல் இவர் வந்து போயிருக்காரு. போய் வீடியோ எடுத்த காணொலியெல்லாம் நம்ம முந்தின நாள் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்களும் வாய்ப்போட எங்கே உள்ளவங்களும் வாய்ப்போட அங்கே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸை போட்டு அடுத்த நாள் காலையில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதானே கேஸு. சரி, இப்போது நான் கேட்குற லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, அங்கே ஒரு பிள்ளையோட உயிர் வந்து வீணாக போயிருக்கு. நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை பார்க்க எந்த நர்ஸும் வரல, டாக்டரும் வரலன்னு சொல்கிறீங்க. அந்த பிள்ளை உயிரிழந்தும் போயிடுச்சு. இப்போ பச்சை குழந்தைக்கு வந்து ஒரு 40 நாள் கூட ஆகலை, பச்சை குழந்தை இல்லை. பச்சை குழந்தைய வந்து தவிக்க விட்டு அந்த பிள்ளை போய் சேர்ந்துருச்சு. அந்த பிள்ளையோட குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியாக இருந்தால் இன்றைக்கி அவங்க விட்டுருப்பாங்களா? பார்த்து நீங்கள் வந்து விட்டுருப்பீங்களா? இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்குமா அப்படிங்கிறது? அந்த பிள்ளைக்கு ஃபிசிக்கலாக அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. பட் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு யாராச்சும் ஒருத்தர் போய் பார்த்துருக்கலாம்ல, அப்போயாச்சும் அந்த பிள்ளையோட உயிர் வந்து பொழைச்சிருக்கும்ல. இப்போ இதை கேட்கத்தானே அவர் அங்கே போனார். சரி, இது கேட்டது அவர் மிஸ்டேக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நேற்று சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் போயிட்டு உரையாடி இருக்காரு. நான் அதுக்கு சைடில் விஷுவல்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் போயிட்டு உரையாடி இருக்காரு அந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அசாத் எம் ஹனிஃபா கூட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு யார் காரணமானவங்களோ நாங்கள் அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறோம். இதைத்தானே அவர் கேட்டார். அப்போ இதில் இன்னைக்கு யார், நம்மளுடைய சுகாஷ் கனகரத்னம் லாயர், அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. நல்லா இருந்துச்சு, அது நான் அதை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நள்ளிரவில் குருதி போக்கினால் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 27 வயதான இளம் பட்டதாரி பெண் திருமதி மரியராஜ் சிந்துஜா அடுத்த நாள் காலையில் மயங்கி விழும் வரை உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை. பிறந்து சில நாட்களையான சிசுவை தவிக்க விட்டு தயார் மரணித்துள்ளார். உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் நிச்சயம் அவரை காப்பாற்றி இருக்கலாம். விடுதிக்கு பொறுப்பான வைத்தியர்கள், தங்கும் விடுதியில் இருக்கும் தாதிய உத்தியோகத்தர்கள் அறிவித்தும் விடியும் வரை சிகிச்சை அளிக்க முன்வரவில்லை. இது தவறல்ல, இது குற்றம் அப்படின்னு போட்டிருக்காரு. நீதியான வெளிப்படையான விசாரணைகள் மூலம் குற்றவாளிகள் அம்பலப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதன் மூலமே சுகாதாரத்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க முடியும் என்பதோடு நேர்மையாக பணிபுரியும் வைத்தியர்களின் சேவையும் போற்றப்படும். இந்நிலையில் தொடர்ந்தால் அரசியல் பிரச்சனைகளுக்காக போராடும் நாங்கள் மருத்துவ அலட்சியங்களுக்கு எதிராகவும் போராட வேண்டி ஏற்படும். எமது உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. தயவு செய்து பொறுப்போடு செயற்படுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுகாஸ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நான் கேட்குறது, இதைத்தானே கேட்க வந்து அர்ச்சுனா போனார். அவர் மேலே கேஸை போட்டு ஏன் உள்ள தள்ளினீங்க? அவர் பெயிலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறேன். அர்ச்சுனா அவர்கள் மேலே அவர் ஹீரோயிசம் காட்டலாம், அவர் நடிகர் மாதிரி இருக்கலாம், அவர் நிறைய ஆக்ஷன் படங்கள் பார்க்கலாம், த்ரில்லர் மூவிஸ் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், அது வேற கதை. அவர் தன்னொரு ஹீரோவாக அவர் நினச்சிக்கலாம். அது அவருடைய ப்ரைவசிக்குள்ளேயே அவருடைய ஃப்ரீடம்குள்ளேயே நம்ம வந்து தலைவோடல, அது அவருடைய மிஸ்டேக்ஸ். பட் அவர் அது எதுக்கு போனார்? இப்போ அதுக்காக தானே இன்றைக்கி இத்தனை பேர் போய் நின்று கேள்வி கேட்டுட்ருக்கு. அது மாத்திரம் இல்லைங்க, இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து உயிரிழந்ததுக்கு வந்து VS சிவகரன் அப்படிங்கிறவர் வந்து பொது அமைப்புகள், அதாவது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் கூட சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அவசர கடிதம் ஒன்று வந்து அனுப்பியிருக்காரு. அப்போ அவர் அனுப்பியிருக்காரு, நான் சொன்ன மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் போய் கேட்டிருக்காங்க, கதைச்சிருக்காங்க. இப்படி அப்போ நீங்கள் போய் தலை போடுறீங்கன்னா அவரும் தலை போட்டது உண்மை தானே? அப்போ நீங்கள் வந்து வியூஸுக்காக போகிறீங்களா இல்லைனா வந்து பப்ளிசிட்டிக்காக போகிறீங்களா என்ன எனக்கு தெரியல.
அவரும் அதுக்காக போறான். அப்புறம் என்ன ஒன்று தானே. அப்போ நீங்கள் எதை எடுத்துக்க போறீங்க? எது கரெக்டுன்னு நீங்கள் எடுத்துக்க போறீங்க? முதல்ல அவரை வெளியே கொண்டு வாங்க, கொண்டு வந்து அவருக்குரிய வேலையை ஒப்படைங்க. இதுக்கப்புறம் சரி அவர் அமைதியாக நிம்மதியாக எங்கேயாச்சும் போயிருக்கட்டும். இன்னைக்கு அவருடைய பிரச்சனையை பார்க்காம அடுத்தவரோட பிரச்சனையை பார்க்க போய் இன்னைக்கு அவர் சிறை வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இது பாவமான ஒரு விஷயம். இப்போ இதை நீங்கள் வந்து நான் தட்டி கேட்குறேன் அவன் தட்டி கேட்குறான்னு சொல்லிட்டு போய் நீங்கள் பண்ணது எதுவுமே கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஒரு பிள்ளையோட உயிர் 27 வயதான பிள்ளை பச்சை பிள்ளையை விட்டுட்டு தவிக்க விட்டு போயிருச்சு. இது ஒரு கேஸு, தெரிஞ்ச கேஸு. இன்னைக்கு அது அர்ச்சுனா போய் இன்வால்வ் ஆயினதுனால தெரிஞ்சுது, இல்லைன்னா அதுவும் தெரியாதுல்ல. இது மாதிரி எத்தனை இருக்கும் தெரியல. கீழே கமெண்ட் பண்ணுங்க.